ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் ஒரு 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய மெத்தட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம மார்ஜின் அண்ட் ப்ளீட் ஆர் நோ ப்ளீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் நிறையவே டவுட்ஸ் இருக்குது. ஸோ கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் லைவில் வந்து நம்ம டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சம் நிறையா சொதப்பல்லாம் இருந்துச்சு. சும்மாவே ரொம்ப நேரம் உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைவாக ஒரு நிச்சை வந்து எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு லைவில் நான் லைவாகவே உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் சைட் பை சைட் உங்களுக்கு இருக்க டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து மார்ஜின் ப்ளீட் ஆர் நோ ப்ளீட். ஃபஸ்ட்டு மார்ஜின் பார்ப்போம். மார்ஜின்ன்றது டெக்ஸ்ட்டோடைய பிளேஸ்மெண்ட்டை குறிக்கிறது தான் மார்ஜின். அண்ட் ப்ளீட் ஆர் நோ ப்ளீட் அப்படின்றது இமேஜோடைய பிளேஸ்மெண்ட்டை குறிக்கிறது. டெக்ஸ்ட்டு எங்கே இருக்கணும், இமேஜ் எங்கே இருக்கணும். ஓகேங்களா, இது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மார்ஜின் மட்டும் பார்ப்போம். நம்ம இப்போ மார்ஜின் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய புக்கெலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாமே காமனாக ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும். இதை தாண்டி இந்த சைடு இருக்காது இல்லையா, ஒரே காமனாக வரும். அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஒரே பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த பவுண்ட்ரி வரைக்கும் டெக்ஸ்ட்டு இருக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து மார்ஜின். ஸோ அந்த மார்ஜின் எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்ப்பில் போயிட்டு இங்கே கீவேர்டில் வந்து ட்ரிம் சைஸ், ப்ளீட் அண்டு மார்ஜின் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கேருந்து நீங்கள் எல்லா கால்குலேஷன்ஸுமே பார்த்துக்கலாம். ஸோ மார்ஜினை பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே வந்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 24 to 150 பேஜஸ்க்கு வந்து 0.375 இன்ச்சஸ் வந்து நம்ம வைக்கணும். அண்ட் 151 to 300 பேஜஸ்னால் 0.5 இன்ச்சஸ் வைக்கணும். ஸோ மோஸ்ட்லி நம்ம க்ரியேட் பண்ணுற புக் எல்லாம் 150 பேஜஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ 0.375 வந்து இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 to 3 இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஓகே ஃபைல் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே ஷோ ரூலர்ஸ் அண்டு கைட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஷோ மார்ஜின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதோ ஷோ பிரிண்ட் ப்ளீடு இதெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த 1 to 3லேருந்து கிளிக் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா அங்கே சைடில் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியும். 0.375 கிட்ட வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே 0.375. அதே மாதிரி இந்த சைடும் 0.375. அதே மாதிரி இந்த சைடு 375 போச்சுன்னா 8125 வரும். அது கிட்ட லைட்டாக வச்சா போதும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழேயும் வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சா, இதுதான் வந்து உங்களுடைய மார்ஜின். நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் எல்லாமே இந்த மார்ஜின்குள்ளே தான் இருக்கணும். இதை தாண்டி உங்களுடைய ஒரு டெக்ஸ்ட்டு கூட வெளில இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த மார்ஜினுக்கான மீனிங். இப்போ டெக்ஸ்ட் நான் வைக்கிறேன்னா இப்போ இது இப்படி வெளிலலாம் போகக்கூடாது. இந்த லைனை தாண்டி இந்த டெக்ஸ்ட் வந்து வெளில இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகேங்களா, மார்ஜின் வந்து இதுதான் மார்ஜினுடைய மீனிங். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்ஜினுடைய சைஸ் வந்து மாறும். அதோடைய டைமென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெல்ப்பில் போயிட்டு ட்ரிம், மார்ஜின் அண்டு ப்ளீட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆர் நோ ப்ளீட். ப்ளீட் ஆர் நோ ப்ளீடுன்றது நம்ம புக்ஸில் யூஸ் பண்ணுற இமேஜோடைய பிளேஸ்மெண்ட் தான். இப்போ இமேஜ் அப்படின்னும் போது நீங்கள் ஜென்ரலாக நோ ப்ளீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜஸ் வந்து இப்போ நம்ம மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் உங்களுடைய இமேஜ் இருக்கணும். இப்போ மார்ஜினோடைய இங்கே இருக்குல்ல, இப்போனா இந்த மார்ஜினை தாண்டி இந்த இமேஜை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டெக்ஸ்ட்டுக்கு என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸில் தான் இருக்கணும். நீங்கள் நோ ப்ளீடு வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவே நீங்கள் ப்ளீடு வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பேஜஸுடைய சைஸ்லேயே வந்து நீங்கள் மாற்றணும். இப்போது நோ ப்ளீட் அப்படின்னும் போது உங்களுக்கு சைஸ் வந்து 8.5x11 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எந்த புக்கு சைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த புக்குடைய சைஸை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ளீடு வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு புக்கோடைய சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே மேலே போனீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பேஜஸ் சைஸ் வித்தவுட் ப்ளீடு, வித் ப்ளீடுன்ட்டு. ஸோ வித்தவுட் ப்ளீட்னா 8.5x11 இருக்கா, அதுவே வித்தவுட் ப்ளீட்னா வித் ப்ளீட்னா
8.625 இன்ட்டு 11.25 தான் நீங்கள் பேஜே க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே கேன்வாவில் போயிட்டு இங்கே பேஜ் க்ரியேட் பண்ணும்போது இங்கே வந்து 8.625 11.25 க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்படி க்ரியேட் பண்ணிட்டீங்க, ப்ளீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் இந்த பவுண்ட்ரியில் வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட பேஜோடைய எவ்வளோ எட்ஜு டு எட்ஜு வரைக்கும் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு அர்த்தம் இங்கே ட்ரிம்மில் வந்து இங்கே சைஸு பிரிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணாவும் எனக்கு இஷ்யூ இல்லை. எனக்கு வந்து இமேஜ் என் பேஜ் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளீடில் இமேஜை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த உள்ளே இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து உங்களுக்கு மார்ஜின். ஓகேங்களா, இது வித் மார்ஜினில் வித்தவுட் ப்ளீடு இந்த சைடு இருக்கிறது. ஓகேங்களா, லெஃப்ட் சைடு வந்து நோ ப்ளீடிங்கு. அதுவே ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடு. ஓகேங்களா, அந்த மார்ஜின்குள்ளே டெக்ஸ்ட் இருக்கும், ஆனால் இமேஜ் வந்து மார்ஜினை விட்டு வெளியே வரைக்குமே இருக்கலாம். அதுதான் வந்து ப்ளீடு. ஓகேங்களா, நோ ப்ளீட்னா நீங்கள் ஒரிஜினல் சைஸ்லேயே பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் வித்தின் த மார்ஜின்குள்ளே இமேஜும் டெக்ஸ்ட்டும் இருக்கணும். ஓகேங்களா, அதுவே ப்ளீடுனா நீங்கள் பேஜோடைய சைஸே வந்து மாற்றி யூஸ் பண்ணணும். இங்கே நான் சொன்ன மாதிரி இப்போ 6x9னா 6.125 அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு மட்டும் மார்ஜின்குள்ளே இருந்தால் போதும், இமேஜஸ் வந்து நீங்கள் எட்ஜு டு எட்ஜு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான், கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மார்ஜின், ப்ளீட் ஆர் நோ ப்ளீடுன்றது. ஓகே, இதில் இன்னும் எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். பை.